அனைவருக்கும் வணக்கம். நம்ம புறநானூறு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 5 பாடல் போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற ஒரு 6 பாடல் இருக்குது. அந்த பாடல்கள் எல்லாத்தையும் இந்த கிளாஸில் முடிச்சிடலாம். சரியா? கண்ணகனாருடைய ஒரு பாடல். சரியா? கோப்பெருஞ்சோழனின் அவைக்கள புலவராக இருந்திருக்கிறார் கண்ணகனார். சரியா? அவருடைய பாடல் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது, பார்க்கலாம். பொன்னும் துகிலும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைபட சேய ஆயினும் தொடைபுணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கும் என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப சாராளர் சாராளர் பாலராகுபவே. கண்ணகனார். சரியா? என்ன சொல்ல வராரு கண்ணகனார்? பொன்னும் துகிலும் முத்தும் மன்னிய மாமலை. பொன், பவளம், முத்து. ஓகேவா? பொன் எங்கள் பூமிக்கு அடியில் கிடைக்குது, துகிலும் முத்தும் கடலுக்கு அடியில் கிடைக்குது. ஸோ இதெல்லாமே கீழே இருந்து கிடைக்கக்கூடியது. மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும். சரியா? மலைகளின் மீது இருக்கக்கூடிய மணிகள். இடைபட சேய ஆயினும். இடைபட செய்ய. ஓகே, ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொலைவு இருக்குது. தொலைவு இருந்தாலும் தோடை புணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும். ஒரு மாலையாக தொடுத்து ரெண்டும் ஒன்று சேருது இல்லையா? தொடை புணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கும் என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப சாராளர் சாராளர் பாலராகுபவே. சரி, அந்த பொன்னும் துகிலும் முத்தும் மன்னிய மாமலை பிறந்த காமரு மணியும், இது ரெண்டும் ஒரு பெரிய தொலைவில் இருக்குது. ஓகேவா? ஆனால் ரெண்டும் ஒன்று சேர்ந்து மதிப்புமிக்க அணிகலனாக மாறுது. ஸோ அதுபோல் சான்றோர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சான்றோர் என்றும் சான்றோர் பக்கமே இருப்பார்கள். ஓகேவா? சான்றாமல் இல்லாதவர் தீயவர்கள் தீயவர் பக்கமே சேருவார்கள். ஓகேவா? இனம் இனத்தோடு சேரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சான்றோர் என்னைக்கும் சான்றோர் பக்கம்தான் நிற்பாங்க அப்படிங்கிறாரு நம்ம கண்ணகனார். சரியா? அதுக்காக தான் இந்த பொண்ணு துகிலு முத்து மணிகள் எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அடுத்த பாடல் போலாமா? இன்னொரு வாட்டி பாடலை படிச்சிடலாம். பொன்னும் துகிலும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் இடைபட சேய ஆயினும் தொடைபுணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கும் என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப சாராளர் சாராளர் பாலராகுபவே. கண்ணகனார். அடுத்ததாக கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பொழுதி. அவருடைய பாடல் பார்க்க இருக்கும். இவர் இளம் வயதிலேயே கடற்பயணத்தில் மரணம் அடைந்தாலும் அவர் கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பொழுதின்னு அழைக்கப்படுறாருங்க. புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் இவர் பாடியிருக்கார். சரியா? பாடல் போலாமா? உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிதியென தம்மியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறரஞ்சுவது அஞ்சி புகழெனில் உயிரும் கொடுப்பர் பழியெனில் உலகுடன் பெரினும் கொள்ளார் அயவிலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. கடலுள் மாய்ந்த இளம் பெரும் பொழுதி. சரியா? இந்த பாடல் அலைமறி பாப்பு பொருட்கோள் அதுபடி எடுத்துக்கணும். ஓகேவா? செய்யுளில் இறுதியில் இருந்த வரிகளை எடுத்து முன்னாடி எடுத்து போட்டு பொருள் கொள்வது தான் அலைமறி பாப்பு பொருட்கோள்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அதே மாதிரி தமக்கென முயலா நோந்தான் பிறருக்கென முயலுனர் உண்மையானேன்றதை எடுத்து ஃபஸ்ட்டில் வச்சு இதுக்கு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். சரியா? தமக்கென முயலா நோந்தான் பிறருக்கென முயலுனர் உண்மையானேன். ஓகேவா? நமக்குன்னு ஒரு வேலை செய்கிறத விட பிறருக்குன்னு ஒரு வேலை செய்யும் போது அதில் நமக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம ஒரு வேலை யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட போங்க அப்படிம்போம். இப்போ யாராவது நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போனோம்னா அங்கே யாராவது ஒரு வேலைனா பட்டுன்னு எந்திரிச்சு போவோம். அந்த மாதிரி தான் நமக்குன்றதை விட ஸோ பிறருக்காக, இந்த உறவினர்கள் கூட எடுத்துக்கூடாது, எல்லாருக்காகவும். ஓகேவா? தமக்கென முயலானவன் தான் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. நமக்குன்னு ஒரு வேலை செய்கிறத விட பிறருக்குன்னு ஒரு வேலை செய்யும் போது நமக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும்.
அதை சொல்கிறாங்க. சரியா? அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களுக்கு, தம்மை காட்டிலும் அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் எய்வது ஆயினும். சரியா? அந்த தன்மை கொண்ட மனிதர்களுக்கு இந்திரன் அமிர்தம், ஓகேவா, இந்திரரிடம் இருந்து வரும் அமுதமே கிடைச்சாலும், ஓகேவா, இந்திரரிடம் அமிர்தம் வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அந்த அமிர்தமே கிடைத்தாலும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே, எப்பா சந்தோஷம்பா அப்படின்னு அவங்களே தனித்து சாப்பிட்றவங்க இல்லை. சரியா? தனித்து சாப்பிட மாட்டாங்க, யாரையும் வெறுக்க மாட்டாங்க. யார் தமக்காக முயற்சி செய்வதை பிறருக்காக முயற்சி செய்யக்கூடிய தன்மையுடைய மக்கள் இந்திரர் அமிர்தமே கிடைப்பதாக இருந்தாலும் இனிதுன்னு சொல்லிட்டு தான் தனியாக சாப்பிட மாட்டாங்க, யாரையும் வெறுக்க மாட்டாங்க. அதுதான் முனிவிலர். முனிவிலர்னால் வெறுத்து ஒதுக்குதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? யாரையும் வெறுக்க மாட்டாங்க. துஞ்சலும் இலர் அப்படின்னா சோம்பலாக எந்நேரம் படுத்து தூங்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனில் உயிரும் கொடுக்குவர் பழியனில் உலகுடன் பெரினும் கொள்ளார். எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்களோ அதுக்கு தானும் பயப்படுறாரு. புகழ்னா உயிரையே கூட கொடுப்பாங்க, பழின்னு வந்துட்டா இந்த உலகத்தையே தரேன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அயர்விலார், எதுக்கும் சோர்வடைய மாட்டாங்க. அன்னமாட்சித்து அணையராகி, இத்தகு தன்மை உடையவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. சரியா? இத்தகு பெருமை உடையவர்களால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரியா? ஒன்றும் இல்லைங்க, தமக்காக முயற்சி செய்வதை பிறருக்காக முயல்கின்ற ஒரு சான்றாண்மை உடைய மனப்பான்மை உடையவர் வந்து இந்திரர் அமிர்தமே கிடைச்சாலும் தான் தனித்து சாப்பிட மாட்டார். சரியா? யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டார். சோம்பலாக தூங்கி விழ மாட்டார். எல்லாரும் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுவார். புகழ்னா உயிரையும் கொடுப்பாரு, பழினா உலகமே கிடைச்சாலும் வேணான்றவர். சரியா? எதை கண்டும் சோர்வு அடைய மாட்டார். ஸோ அத்தகு தன்மையுடைய மனிதர்களால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாரு நம்ம கடலுள் மாய்ந்த இளம்பெருமொழி. பாடல் நொருவாட்டி படிச்சிருவோமா? உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனில் உயிரும் கொடுக்குவர் பழியனில் உலகுடன் பெரினும் கொள்ளார். அயர்விலர் அன்னமாட்சித்து அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே. கடலுள் மாய்ந்த இளம்பெரும்பழுதி. அடுத்த பாடல் போலாமா? இந்த பாடலில் இருந்து 2 கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டைம் இருந்தால் பாருங்கள். அடுத்த பாடல் ஔவையாரனுடைய பாடல். பார்க்கலாமா? வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடைமை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலிருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென்ன வருந்தலை உலகமும் அற்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடைய காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. சரியா? ஸோ நெடுமான் அஞ்சி வந்து ஔவையாருக்கு பரிசுகள் எதுவும் வழங்கலை. ஸோ இதோன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே வர்றார். ஒரு நாள் ஔவையார் கோபமாக வந்து வாயிற்காவலங்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அதுதான் இந்த பாடல். பொருள் பார்க்கலாமா? வாயிலோயே வாயிலோயே வாயிற்காவலனே வாயிற்காவலனே
வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தித்தாம். சரியா? வள்ளலாகிய அரசர்கள் அவர்கள் காதலில் இனிய சொற்களை விதைக்கின்றோம். உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து. உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்துனா, உள்ளியதுனா நினைத்ததை, நினைத்ததை முடிக்கும் உரனுடைய வலிமை, நினைத்ததை முடிக்கும் வலிமையை எங்களிடத்தில் நாங்கள் தன்னகத்தே கொண்டுள்ளோம். சரியா? நினைச்சதை முடிக்கிற வலிமை எங்களுக்கு இருக்கு. இருந்தும் வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. நினைத்ததை முடிக்கக்கூடிய வலிமை இருந்தாலும் எங்களுடைய பாட்டிற்கு, எங்களுடைய புலமைக்கு பரிசில் கிடைக்கவில்லையே என்று வருந்தக்கூடிய தன்மை எங்களை போன்ற புலவர்களிடத்தில் உள்ளது அப்படின்றார். வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. பரிசிலருக்கு அடையா வாயிலோய்னா, வாயிலோய்னா வாயிற்காப்பாளர் இல்லையா? பரிசில் பெற வந்தவர்களுக்கு கதவை மூடாத வாயிற்காப்பாளனே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன்னறியலன் கொள் என் அறியலன் கொள். மன்னனாகிய நெடுமான் அஞ்சி அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? இந்த உலகத்தில் இருக்கிற வறியவர்கள் அனைவரும் அவனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா? இங்கே இருக்கிற ஏழை மக்கள் எல்லாம் அவனால் மட்டும்தான் வாழ்கிறான்னு நினச்சிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென்ன, அறிவையும் புகழையும் உடையவர்கள் இன்னும் இறந்து விடவில்லை அப்படிங்கிறார். வருந்தலை உலகமும் அற்றே. ஓகேவா? இந்த உலகமும் ஒன்றும் வெறுமையாகி போயில்லை இல்லையா? வெறுந்தலைனா வெற்றிடம். இந்த உலகமும் ஒன்றும் வெற்றிடமாக ஆயிடல. அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. ஸோ யாழ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. காவினம் கலனே கருக்கினம் கலப்பை. எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். வேறு இடத்திற்கு சென்றால் வேறு அரசனோ மன்னர்களோ எங்கள் புலமைக்கு பரிசல் தராமலா போய்விடுவார்கள் அப்படின்னு கேட்டு கிளம்புறாங்க. மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே. மரங்கொல் தச்சன் அதாவது மரம் அறுக்கக்கூடிய ஆச்சாரி அவருடைய மகன் கோராரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனான். அவன் வெட்டுறதுக்கு ஒரு மரம் கிடைக்காமலா போயிடும் அப்படின்றார். மழுனா கோடாரி. சரியா? மர வியாபாரியின் மகன் கோடாரி எடுத்துக்கின்னு காட்டுக்குள்ளே போனால் அவன் வெட்டுறதுக்கு ஒரு மரம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுடைய புலமைக்கு எங்களுக்கு உணவு கிட்டும், பரிசும் கிட்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ ஒன்றுமே இல்லைங்க. வாயிற்காப்பாளன்ட்டு ஔவையார் வராங்க. நேராக வந்து வாயிற்காவலனே, வள்ளல்கள் அதாவது உன்னுடைய அரசனின் அறிவில் சிறந்த கருத்துக்களை உன் அரசனின் மனசில் விதைக்கிறேன். நாங்கள் நினைத்ததை முடிக்கும் வலிமையை நாங்கள் பெற்றுள்ளோம். இருந்தும் எங்களுடைய புலமைக்கான பரிசில் கிடைக்கவில்லையே என்று வருந்தும் வாழ்க்கை எங்களுடையது. பரிசிலருக்கு வாயிற்கதவை அடைக்காத காவலனே. சரியா? பரிசில் பெற வரவங்களுக்கு கதவு மூடாத வாயிற்காவலனே, உன்னுடைய அரசன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? இந்த உலகத்தில் உள்ள ஓகேவா வறியவர்கள் என்ன கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே அரசனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா? இந்த உலகத்தில் அறிவும் புகழும் இருக்கிறவங்க இன்னும் இறந்துடல. இந்த உலகமும் இன்னும் வெற்றிடம் ஆயிடல. சரியா? அதனால் நாங்கள் எங்களுடைய யாழை எடுத்துக்கொண்டு எங்கே போனாலும் வள்ளல்களாலும் அரசர்களாலும் நாங்கள் மதிக்கப்படுவோம். சரியா? மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடைய கட்டகத்து அற்றி. ஓகேவா? மர வியாபாரியின் மகன் எந்த பக்கம் காட்டு உள்ள போனால் அவன் வெட்டத்துக்கு ஒரு மரம் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அதே மாதிரி எந்த திசைக்கு போனாலும் எங்களுக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிறார். சரியா? அவ்வளோதான். பாட்டை ஒரு முறை படிச்சிடலாம். வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்தித்தாம். உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி
தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென்ன விருந்தலை உலகமும் அற்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறாகர் மழுவுடைய காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. சரியா? ஔவையார். அடுத்த பாடல் போலாமா? அடுத்து பிசிராந்தையார் அவருடைய பாடல். சரியா? பிசிராந்தையார் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பிக்கை அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாடல். சரியா? பார்க்கலாமா? காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லத்தும் பல்நாட்கு ஆகும் 100 செரு ஆயினும் தமித்துப்புக்கும் ஒனினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நத்தும் மெல்லியன் கிழவனாகி வைக்கலும் வரிசை அறியா கலனன் சுற்றமோடு பரிவுதவ எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. சரியா? பிசிராந்தையார் என்ன சொல்றாருன்னா, மன்னன் யாரு? அறிவுடை நம்பி சொல்றாப்புல வரியை பற்றி சொல்வார். இப்போ ஒரு சின்ன இடம், ஒரு 10 சென்ட் 20 சென்டில் கூட விளையிற நெல் வந்து யானைக்கு பல நாள் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி கொடுத்தா யானைக்கு பல மாதங்களே வரும். ஸோ நீ அதுக்கு யானைக்கு நீ திணியே போடாமல் விட்டுட்டுனா யானை வயலுள்ள போய் சாப்பிட்ற நிலை வந்தால் 100 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் யானை வயலுள்ள போனால் என்ன ஆகும்? அது போய் சாப்பிட்றத விட அது காலால் மிதித்து நாசமாக போகிற அரிசி நிலம் நாசமாக போகிறதுக்கான வழி அதில் அதிகம். ஓகேவா? இப்போ ஒரு யானை வந்து வயலில் வந்து நடந்தால் என்ன ஆகும்? நாசமாக தானே போகும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் மன்னன் வந்து தான் இஷ்டத்துக்கு வரியை விதிச்சிட்டே போகிறத வந்து ரொம்ப ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லத்தும் பல்நாட்கு ஆகும். அதுதான் விளைநெல்லை மாநிறைவு, அதாவது 3ல் 1 ஏக்கரில் 3ல் 1 பங்கு நீ விதைச்சாலும் பல நாட்கு ஆகும். ஓகேவா? யானைக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி கொடுக்கும்போது பல நாள் வருமா. 100 செரு ஆயினும் தமித்துப்புக்கு உனினே 100 செண்டு. ஓகேவா? 1 ஏக்கர் 100 ஏக்கர்னு வச்சுக்கலாம். 100 செரு 100 ஏக்கர் 100 சென்ட் எதனா வச்சுங்க. ஓகே, பெரிய அளவு. ஓகேவா? 100 சென்ட்னே வச்சுக்குவோம். 100 சென்ட் 100 ஏக்கர்னே கூட வச்சுக்கோமே. 100 ஏக்கராகவே இருந்தாலும் தமித்துப்புக்கு உனினேனா தனித்து அது உள்ளே போய் சாப்பிடணும்னு நினச்சிருச்சுன்னா வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடும். ஓகேவா? அது வாயில் போகிறத விட அது கால் பட்டு எல்லாமே கெட்டு போகும் அப்படின்றாங்க. அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே. அறிவுடைய வேந்தன், அதாவது வரி விதிக்கக்கூடிய அந்த நெறியை அறிந்து செயல்பட வேண்டும். கோடியாத்து நாடு பெரிது நத்தும். கோடி யாத்துனா சேர்ந்துன்னு அர்த்தம். சரியா? கோடி சேரும். அந்த மாதிரி நெறியை அறிந்து சரியான முறையில் செயல்பட்டா அப்படின்னு சொல்கிறார். கோடி ஆத்துனா கோடி சேர்ந்து. நாடு பெரிதும் தழைக்கும். நத்தம்னா தழைக்கும். கோடிகள் பல சேர்ந்து நாடுகள் தழைக்கும். ஓகேவா? அறிவுடைய அரசன் செயல்படும் பொழுது வரியை எப்போது விதிக்க வேண்டும், எவ்வாறு விதிக்க வேண்டும் என்று தெரிந்து ஆட்சி செய்யும் ஒரு அரசன். சரியா? மெல்லிய கிழவனாகி வைக்கலும் வரிசை அறியா கல்லன சுற்றமோடு பரிவுதவ எடுக்கும் பிண்டம் நச்சின். சரியா? அப்படி அறிவில்லாத, ஓகேவா, அறிவில்லாத அரசன் அவன் முடிவு பண்ணுற வரி, முறைமை இல்லாத வரி, முறைமைகளை அறியாமல் இப்படி செய்ய வேண்டும்ன்ற ஒரு அறிவில்லாத செய்யக்கூடிய ஒரு மன்னன் சுற்றமோடு, கல் என்னும் சுற்றமோடு, ஓகேவா, கற்றறியாத
சுற்றம், கற்றறியாத சுற்றமோடு பரிவு தப, ஓகேவா. பரிவுனா அன்பு, தபனா கெட, ஓகேவா. மக்களின் மீது உள்ள, மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு கெட, ஓகேவா. மக்கள் நம்ம மீது கொஞ்சம் அன்பு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃபேவராக தானே செய்யணும், ஓகேவா. அதை விட்டுட்டு நான் போகிற வரி எல்லாமே நீ கொடுன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஸோ அவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு கெட, மக்கள் அரசனின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு கெட்டு போகிற அளவுக்கு அன்பு கெட எடுக்கும் பிண்டம், அன்பு கெற அளவுக்கு நீ வரி விதிக்கும் போது நச்சின் வரி விதிக்க நீ விரும்புவாயே ஆனால், நச்சின்னா விருப்பினால், விருப்பம்னு அர்த்தம் நச்சினா. ஸோ அந்த அன்பு கெட நீ வரி விதிக்க நினச்சன்னா யானை புக்க புலம் போல தானும் உன்னான் உலகமும் கெடும். அப்படி நினச்சிட்டா தனக்கும் அது நன்மை பயக்காது, இந்த நாட்டுக்கும் அது நன்மை பயக்காது அப்படிங்கிறார், ஓகேவா. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன அளவு நிலத்தில் நீ நெல்லை விதைச்சாலும், யானைக்கு நெல்லை விதைச்சி அறுவடை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி யானைக்கு கொடுத்தாலும் பல நாட்கள் வரும், ஏன் பல மாதங்களே கூட வரும். ஆனால் யானைக்கு பசி, யானைக்கு நீ சாப்பாடே கொடுக்காம யானையாக சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துச்சுன்னா அந்த நிலமும் நாஸ்தி ஆகிடும், யானைக்கும் பெருசாக கிடைக்காது. யானைக்கு கொஞ்சம் கிடைக்கும், விதைச்சவங்களுக்கு நிலத்தோட உரிமையாளர்களுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா. அந்த மாதிரி மக்களின் மீது விதிக்கப்படும் வரியும் ஒரு அளவோட நியாயமானதாக இருக்கணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கும் பண்ணினா யானை புக்க நிலம் போல, ஓகேவா, நாடும் மொழியும் அரசனுக்கும் அதில் ஒன்றும் கிடைக்காது இல்லையா. அவ்வளோதான் சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டி படிச்சிருவோமா? காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மானிறைவு இல்லத்தும் பல்நாட்கு ஆகும் 100 சிறு ஆயினும் தமித்துப்புக்கு உனினே வாய் புகுவதனினும் கால்வெறிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிதும் நத்தும் மெல்லிய கிழவனாகி வைக்கலும் வரிசை அறியா கலனின் சுற்றமோடு பரிவுதப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் உன்னான் உலகமும் கெடுமே. பிசிராந்தையார். இந்த படத்தை பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி கொடுத்தா பல மாதங்களுக்கு வரும். அதுவே யானையே உள்ளே போனால் என்ன ஆகுது? ஒட்டுமொத்தமாக நான் சொல்லியா? அவ்வளோதான். அடுத்த பாடல் போகலாம். அடுத்து பொன்முடியாருடைய பாடல். சரியா? பொன்முடியார் ஒரு பெண்பார் புலவர், சேர நாட்டை சார்ந்தவர். புறநானூற்றில் 3 பாடல் பாடியிருக்காரு, தகடூரை ஆத்திரில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. கடமைகள் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காரு, பார்க்கலாம். ஈன்று புறத்தருதல் என் தலை கடனே சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனின் கடனே நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இல்லையா? என்ன சொல்றாரு பொன்முடியார்? ஈன்று புறத்தருதல் எந்தலை கடனே. ஓகேவா? ஒரு தாய் சொல்றாங்க, ஒரு குழந்தையை பெத்தெடுத்து கொடுக்கறது தாயினுடைய கடமை. சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடன். ஓகேவா? அந்த குழந்தைய சான்றோர் ஆக்குதல். ஓகேவா? யாருடைய கடன்? தந்தைக்கு கடன். சான்றோர்னா அறிவுடைய, நற்குணங்களை உடைய, நல்ல ஒழுக்கத்தை உடைய, அந்த மாதிரி. சான்றோர் ஆக்குதல் யாருக்கு கடன்? தந்தைக்கு கடன். வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனின் கடனே. ஓகேவா? போருக்கு செல்லக்கூடிய அந்த வீரனுக்கு வேலை வடித்து கொடுக்கக்கூடியது யாரு? கொல்லன். ஓகேவா? வேல் வடித்து கொடுத்தல் கொல்லனின் கடனே. நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே. ஓகேவா? ஒழுக்க முறையான போருக்கு ஒரு ஒழுக்க முறை இருக்கு இல்லையா? இப்படிதான் போர் புரியணும், இந்த முட்டிக்கு கீழே தாக்கக்கூடாது, முதுகில் குத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விதிகளை சொல்லி தர்றது ஒழுக்கத்தையும் போர் முறையையும், இப்படி தான் போரை கையாளணும், இப்படி தான் வெற்றியை பெற வேண்டும் என்று நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே. ஓகேவா? நன்னடை நல்கல்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? அதுதான் நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே. ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஓகேவா? ஈன்று புறத்தல் தாயின் கடமை, சான்றோராக்குதல் தந்தையின் கடமை, வேலொடித்து கொளுத்தல் கொல்லனின் கடமை, நன்னடையே நல்கல் வேந்தனுக்கு கடன். இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட அந்த ஒரு வீரன் ஒரு ஒளிர்வாள் அருஞ்சமும் முறுக்கி, ஓகேவா, ஒளிர்வாளை எடுத்துக்கொண்டு
அருஞ்சமம் முறுக்கி போர்க்களம் சென்று களிரிருந்து பெயர்தல். களிர்னா யானை. போர்க்களம் சென்று யானைகளை பல யானைகளை வெற்றி கண்டு யானையை வெற்றி பெற்று போரினை வெல்வது காளைக்கு கடனே. களிரிருந்து பெயர்தல் அது வீரனைத்தான். ஓகேவா, அந்த வீரனைத்தான் காளையாக குறிப்பிடுறாங்க. களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே. ஓகேவா, போர்க்களத்தில் யானைகளை கொன்று வெற்றியை பெறுதல் தான் வீரனின் கடமை. ஓகேவா, காளைன்றது வீரனை இங்கே குறிக்கும். சரியா, இன்னொரு வாட்டி பாடல் படிச்சிடலாம். ஈன்று புறத்தருதல் இந்தலை கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனின் கடனே, நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே. பொன்முடியார். அடுத்த பாடல் போலாமா? அடுத்து பாண்டிய நெடுஞ்செழியனுடைய ஒரு பாடல். சரியா, கல்வியை பற்றி சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். ஊற்றுடி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியா கற்றல் நன்றே, பிறப்போர் அன்ன உடன்வயிற் சொல்லும் சிறப்பின் பால் தாயும் மனம் திரியும், ஒருகுடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. சரியா, கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த அளவுக்கு அதிகாரம் மிக்கதுன்னு சொல்றாரு. சரியா, உற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியா கற்றல் நன்றே. ஓகேவா, ஆசிரியருக்கு உற்றுடி உதவியோ, ஓகேவா, ஆசிரியருக்கு உதவியோ குருதட்சணை ஒரு பொருளை கொடுத்தோ பிற்றை நிலை முனியா கற்றல் நன்றே. ஓகேவா, பிச்சை எடுத்தாவது படிங்கிறார். ஓகேவா, பிற்றை நிலை முனியா கற்றல் நன்றே. ஏன்னா எவ்வளோ முக்கியமானது. பிறப்போர் அன்ன உடன்வயிற் சொல்லும். ஓகேவா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான். சிறப்பின்பால் தாயின் மனமும் தெரியுமோ. சரியா, 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அதில் நல்லா படித்த பையன் நல்ல ஒரு நல்ல நிலையில் படித்ததால் தான் நல்ல நிலைக்கே போக முடியுது. ஸோ படித்து இப்போ நம்ம வீட்டிலே கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? 3 பேரை விட படித்து வேலை வாங்கின பையனுக்கு தானே கொஞ்சம் மதிப்பு இருக்கும். தாய்க்கு எல்லா மகனும் ஒன்று தான் இல்லையா, எல்லா பசங்களும் தாய்க்கு ஒன்று தான். பட் இருந்தாலும் இந்த பாடலில் அப்படி சொல்லியிருக்காங்க. வெளிப்படுத்துகிற விதத்தில் மாறுபாடு வருது இல்லையா, அதுதான். பிறப்போர் அன்ன உடன்வயிற் சொல்லும் சிறப்பின் பால் தாயும் மனம் தெரியும். ஸோ படித்து வேலைக்கு போகிற பிள்ளைக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுப்பாங்க இல்லையா. எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறத மற்ற பிள்ளைங்க மேலே அன்பே இல்லைன்ற இதுக்கு போகாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேரை அப்படி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, சிறப்பின் பால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது. ஓகேவா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட வீட்டோட மூத்த பிள்ளையை கூப்பிடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, சிறந்த பிள்ளையாக எது இருக்கோ அந்த பிள்ளையை தானே கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி மூத்தோன் வருகை என எண்ணாது அறிவுடையோனை ஆறு அரசு செல்லும். ஓகேவா, அரசனை கூட தேடி வருவான் இல்லையா. அறிவுடையோனை 6 அரசு செல்லும். அரசனே எங்க கட்டறிந்தவனை தேடி வந்துதான் ஆவான் அப்படின்றார். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. ஓகேவா, வேற்றுமை இருந்துட்டு தான் இருக்குது காலங்காலமாக இல்லையா. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின், கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒருவன் கற்றானா. ஓகேவா, மேற்பால் உள்ளவனும் அவன்கிட்ட தான் போய் ஆகும். சரியா, அதுதான். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. ஓகேவா, கீழே இருக்கிறான், நம்மளோட கீழே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திலையோ இல்லை டாக்டராவோ எந்த உத்தியோகமாக இருந்தாலும் உனக்கு தேவைன்னா நீ போய் தானே ஆகணும். உனக்கு தேவை, அப்போ நீ இறங்கி போய் தானே ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி தான். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படிங்கிறார். ஸோ இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். உற்றுடி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலைமுனியா கற்றல் நன்றே, பிறப்போர் அன்ன உடன்வயிற் சொல்லும் சிறப்பின் பால் தாயும் மனம் தெரியும்,
ஒருகுடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோரை 6 அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. ஓகேவா? பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேவா? இதோட பாடல்கள் முடியுது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் 6 to 12 வரைக்கும் நடுவில் புறநானூறு இருக்குது இல்லையா? ஒரு சில வரிகள், முக்கியமான வரிகள், சரியா? அந்த வரிகள் மட்டும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். சரியா? நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.